புதுமைப்பித்தனிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். எது கதை, ஏன் கதை என்கிற ஒரு கேள்வியை கேட்டபோது புதுமைப்பித்தன் அவர்கள் மிக சுவாரஸ்யமாக ஒரு பதிலை சொன்னார். ஏன் எதற்கு கதை என்கிற போது, தெரிந்ததை சொல்வதற்கு புத்தகமா, தெரியாததை அறிவதற்கு புத்தகமா என கேட்டால் நான் இரண்டிற்கும் தான் என்று பதில் சொல்வேன். ஏனென்றால் தெரிந்ததை சொல்வது இலக்கியம், தெரியாததை அறிவது சாஸ்திரியம். ஆனால் முதலாவது இலக்கியம், இரண்டாவது சாஸ்திரம். முதலாவது கலை, இரண்டாவது அறிவியல். முதலாவது உணர்ச்சி, இரண்டாவது அறிவு என்று புதுமைப்பித்தன் சொன்னார். அதோடு புதுமைப்பித்தன் நிறுத்தியிருந்தால் அந்த மேற்கோளை நான் இங்கே சொல்லியிருந்திருக்க மாட்டேன். அதை தாண்டி இன்னொன்றையும் அந்த தொடர்ச்சியாக பதில் சொன்னார் புதுமைப்பித்தன். தெய்வத்தை அறிவது, தெய்வத்தை படைப்பது கலைஞன், தெய்வத்தை அறிவது சயின்டிஸ்ட் என்று சொன்னார். தெய்வத்தை படைப்பது கலைஞன், தெய்வத்தை அறிவது சயின்டிஸ்ட் என்று பதில் சொன்னார். அதோடு மட்டும் அவர் நிறுத்தவில்லை, தொடர்ச்சியாக இன்னொன்றையும் சொன்னார். சயின்டிஸ்டிடம் ஒரு சொட்டு கண்ணீர் குறித்து கேட்டால் அவர் கண்ணீர் என்பதை ஒரு துளி தண்ணீர் என்றும் அதில் கொஞ்சமாக கலந்திருக்கிற உப்பு என்றும் வகைப்படுத்த மட்டும்தான் சயின்டிஸ்டுக்கு தெரியும். ஆனால் ஒரு கலைஞனுக்கு மட்டும்தான் தெரியும் அதன் மகத்துவத்தை. ஆகவேதான் அது அத்தனைக்கும் கலைஞனுக்கும் சயின்டிஸ்டுக்குமான இடைவெளியாக ஏன் ஒரு படைப்பு தேவைப்படுகிறது என்றால், ஒரு கலைஞன்தான் கண்ணீரின் மகத்துவத்தை அறிந்து வைத்திருக்கிறான். அதனால்தான் கதைகளும் இலக்கியமும் இந்த மண்ணில் தேவைப்படுகின்றன என்று புதுமைப்பித்தன் தான் தன்னுடைய யதார்த்தமான வார்த்தைகளில் பதிவு செய்தார். ஆகவே இந்த நாட்டினுடைய கதையின் களங்கள் தமிழ் மொழியினுடைய வரலாற்றில் 2000 ஆண்டுகளுக்கு மேலான தமிழ் மொழியின் வரலாற்று என்பது தமிழ் மொழிக்கான தனிச்சிறப்பு. ஆனால் அந்த தமிழ் மொழியின் மரபு ரீதியான விஷயங்களில் கதை மரபு என்பது 2000 ஆண்டு காலமான கதை மரபு இந்த தமிழ் மொழியில் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் கதை மரபு என்பது தமிழ் மொழியில் இவ்வளவு விஸ்தீரமாக இருக்கிறது என்றால், நாம் பார்க்கிற இந்த மண்ணில் இருக்கிற அத்தனைக்கும் கதைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அப்படி என்றால் ஊருக்கும் ஊரில் இருக்கிற சேரிக்கும் ஒரு கதை இருக்கிறது. ஊர் என்றால் ஊரும் சேரியும் சேர்த்துதான் என்கிற பொழுது அந்த ஊரிற்கான ஒரு குளமும் ஒரு குட்டையும் இருக்கின்றன. அதே போல சேரிக்கான ஒரு ஊரும் குளமும் குட்டையும் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த ஊரில் மரங்கள் இருக்கின்றன, செடிகள் கொடிகள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன, காணுயிர்கள் இருக்கின்றன, ஊர்வனவும் பரப்பனவும் அந்த நிலத்தில் வாழ்கின்றன. அந்த ஊரில் திட ஜட பொருட்கள் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு கதை இருக்கிறது. இந்த உலகில் மிகச்சிறிய பொருள் என்று சொல்லக்கூடிய குண்டூசி முதல் பெரிதாக இருக்கிற அல்லது அளவில் கொள்ளாத, அளவிட முடியாத இருக்கிற இந்து மகா சமுத்திரம் போன்ற எல்லாவற்றிற்கும் கதை இருக்கிறது. உலகின் சிறிய பொருளாக கொள்கிற குண்டூசி முதல் இந்து மகா சமுத்திரம் வரை, ஆகாயம் வரை, இந்த நிலப்பரப்பில் அத்தனைக்கும் கதைகள் இருக்கின்றன என்றால், ஏன் இந்த தமிழ் மொழியினுடைய கதை மரபு இத்தனை நீட்சிகளை கொண்டிருக்கிறது என்றால், மனிதன் கதைகளாக பார்ப்பவனவற்றை எல்லாற்றும் கதைகளாக இருக்கிறது. அதைதான் பிரபஞ்சன் மிக நேர்த்தியாக சொன்னார். ஏன் இந்த மனித சமுதாயத்தில் கதைகள் இவ்வளவு நீடூடி இருக்கிறது என்றால், வாழ்கிற எல்லா மனிதருக்குள்ளுக்கும் ஒரு கதை இருக்கிறது, அதை எழுத துவங்குங்கள் என்று சொன்னார். ஏன் எழுத துவங்க வேண்டும் என்றால், உங்களுக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் எழுத துவங்குவதன் மூலம் இந்த சமூகத்தின் மனசாட்சியை உங்களால் தொட முடியும் என்று பிரபஞ்சன் எழுதினார். அவர்தான் ஜெயகாந்தனிடம் கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் அழகான விஷயங்களை எழுதி கொண்டே இருக்கிறீர்கள், இந்த விஷயத்திற்கு அழகுக்கு நேர் எதிர்மாறான ஒரு விஷயம் இருக்கிறது, அதை எழுத தொடங்குகள் என்று ஜெயகாந்தன் சொன்னார். அப்படி என்றால் அழகு என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. யாரை மனதிற்குள் நினைக்கும் போது இன்பமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாமே அழகானவர்கள் தான் என்று ஜெயகாந்தன் எழுதினார். நீங்கள் அதுதான் ஒரு கதையினுடைய மரபாக, ஒரு கதையினுடைய களமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் கதைகள் இருக்கிறது என்றால், கதையின் களமாக நீங்கள் எதை குறித்து பேச முடியும், எதை குறித்து எழுத முடியும் என்றால், பார்ப்பவனை பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களுக்குள்ளுக்கும் ஒரு கதை இருக்கிறது. எஸ் ராமகிருஷ்ணன் லவ் டேபிள் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். காதல் மேஜை என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த காதல் மேஜையில் யார் கதாபாத்திரங்களாக இருக்கிறார்கள் என்றால், 2 பொருட்கள் தான். ஒன்று ஃபோர்க் என்று சொல்லப்படுகிற முள்கரண்டி, இன்னொன்று சில்வர் ஸ்பூன் என்று சொல்லக்கூடிய தேக்கரண்டி. நம்ம டேபிளில் பயன்படுத்துகிற ஒரு சில்வர் ஸ்பூனும் ஒரு ஃபோர்க்கும் தான் அந்த கதையினுடைய 2 கதாபாத்திரங்கள்.
மிக அற்புதமான கதை. ஒரு டேபிளில் வந்து ஒரு வீட்டில், எஜமானன் வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கும். அந்த டைனிங் டேபிள் மேலே ஒரு வெல்வெட் துணி விரித்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த வெல்வெட் துணி மேலே ஒரு பிளேட் வந்து வச்சுருப்பாங்க, பீங்கான் பிளேட். அந்த பீங்கான் பிளேட்டில் 2 இருக்கும், ஒன்று ஃபோர்க், இன்னொன்று சில்வர் ஸ்பூன். ஆனால் இந்த சில்வர் ஸ்பூனிற்கு மீது மிகுந்த காதல் கொண்டிருக்கும் ஃபோர்க். ஆனால் அந்த ஃபோர்க்கை ஒரு நாளும் அந்த சில்வர் ஸ்பூன் கண்டு கொண்டதே இல்லை. ஃபோர்க் கேட்கும், உன்னை பார்க்கும்போது நீ எவ்வளோ வளைவு நெளிவாக இருக்கிறாய், அது மட்டும் இல்லை உன்னுடைய சருமம் என்பது எவ்வளவு வளவளப்பாக, எவ்வளோ ஷைனிங்காக இருக்கிறது என்று சில்வர் ஸ்பூனை ஃபோர்க் வந்து புகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த புகழ்ச்சியை ஒரு நாளும் கண்டுகொண்டதே இல்லை சில்வர் ஸ்பூன். ஒரு நாள் சொல்லும் ஃபோர்க் வந்து சில்வர் ஸ்பூனிடம், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று. ஃபோர்க் வந்து, நான் உன்னை காதலிக்கவில்லை என்று சொல்லும். ஏன் என்னை காதலிக்கவில்லை என்று ஃபோர்க் கேட்கும். உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, இது என்ன உருவமா இது, 3 நாக்குகளை கொண்ட மனிதன் போல இருக்கிறாய் நீ அப்படின்னு சொல்லும். அது என்ன 3 நாக்குகளை போன்ற மனிதன் அப்படின்னு கேட்கும். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நீ குழப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன், உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது, அதனால் நான் உன்னை வெறுக்கிறேன் என்று அந்த சில்வர் ஸ்பூன் ஃபோர்க்கை சொல்லும். அடுத்த முறை நான் உன்னை காதலிக்கிறேன் என்று மறுபடியும் ஃபோர்க் சில்வர் ஸ்பூனிடம் சொல்லும். அப்போது முடியாது என்று மறுக்கும். ஏன் என்று கேட்கும்போது சில்வர் ஸ்பூன் சொல்லும், நீ உன்னால் ஒரு சூப்பை கூட எடுத்து பரிமாற முடியாது என்று ஃபோர்க்கை சொல்லும். கிண்ணத்தில் இருக்கிற, குவளையில் இருக்கிற சூப்பை கூட உன்னால் எடுக்க முடியாது, ஒரு காஃபியை உன்னால் எடுத்து பருக முடியாது, ஆகவே உன்னை நான் வெறுக்கிறேன் என்று ஃபோர்க்கை சில்வர் ஸ்பூன் அவமானப்படுத்தும். கடைசியாக இப்படியே சொல்லி கொண்டு வரும்போது கோபம் தாழாத, பொறுத்திருந்து பார்த்த அந்த ஃபோர்க் சொல்லும், நீ மட்டும் என்னவாம், எல்லாருடைய உதடுகளிலும் நீ வருடி கொடுக்கிறாய், நீ எச்சிலால் ஆனவை என்று ஃபோர்க் திரும்ப சில்வர் ஸ்பூனை சொல்லும். இந்த 2க்கும் கோபம் அதிகமாகிவிட பிணக்குண்டதை போல அந்த பிளேட்டில், அந்த மேஜையின் மீது இருக்கிற பிளேட்டில் தனித்தனியாக இருந்து கொள்ளும். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஒரு வேலைக்காரி வருவாள், தண்ணீர் வாளியோடு வருவார். அதற்கு முன்பாக அந்த வீட்டினுடைய எஜமான் வருவார். எஜமான் அந்த டைனிங் டேபிளில் உட்காருவார். அவருக்கு பிளேட்டில் சூடாக இருக்கிற ஒரு வறுத்த கோழியும் ஒரு கிண்ணத்தில் சூப்பும் கொண்டுட்டு பரிமாறப்படும். அவர் சில்வர் ஸ்பூனை எடுத்து அந்த சூப்பில் போடுவார். ஃபோர்க்கை எடுத்து சூடாக ஆவி பறக்கிற அந்த சிக்கனில் குத்துவார். அடுத்த ஒரு 5-10 நிமிடங்கள் அந்த எஜமானன், அந்த வீட்டினுடைய எஜமானன் அந்த சிக்கனையும் அந்த சூப்பையும் பருகிவிட்டு எச்சில் படிந்த ஃபோர்க்கையும் ஸ்பூனையும் அதே பிளேட்டில் வைத்து விட்டு போவார். கொஞ்ச நேரம் கழித்து வேலைக்காரி பக்கெட்டில் தண்ணீரோடு அந்த ஸ்பூனையும் சில்வர் ஃபோர்க்கையும் எடுத்து தண்ணீர் நிறைந்த அந்த வாளிக்குள் போடுவாள். அந்த சில்வர் ஸ்பூனும் ஃபோர்க்கும் ஒன்றாக அந்த வாளிக்குள் போய் விழும். அப்போது ஸ்பூன் சொல்லுவதாக எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார், அன்பே, இந்த நிமிடத்திற்காக தான் நான் காத்திருந்தேன் அன்பே என்று ஃபோர்க்கும் சில்வர் ஸ்பூனும் கட்டிக்கொள்வதாக அந்த கதை எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் இது 2 ஸ்பூனினுடைய, ஃபோர்க் ஸ்பூனினுடைய கதையா? இல்லை, இந்த மண்ணில் அன்பினால் திளைக்க வேண்டிய 2 இதயங்கள் பற்றி எழுதப்பட்ட மிக உன்னதமான கதை லவ் டேபிள், காதல் மேஜை என்ற கதை. ஏன் இந்த கதைக்கான களங்கள், இந்த கதைக்கான கருப்பொருட்கள் என்று தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. மண்ணில் பார்க்கிற அத்தனை விஷயங்களிலும் கதைக்கான களங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் பிம்பம் என்ற ஒரு சிறுகதையை பிரபஞ்சன் எழுதியிருக்கிறார். ஏன் மனிதர்களுக்கு இத்தனை முகங்கள் இருக்கிறது? எல்லோரும் பார்க்கிற எல்லோருக்கும் தனித்தனியான முகங்கள் இருக்கிறது. அந்த முகங்களுக்கான குணாதிசயங்கள் இருக்கிறது. அவங்களுக்கான நடத்தைகள் வெவ்வேறாக இருக்கின்றன. இந்த விஷயங்களை மிக அற்புதமாக காட்சிப்படுத்தி இருப்பார் பிரபஞ்சன் பிம்பம் என்கிற சிறுகதையில். வேறொன்றும் இல்லை, பிம்பத்தோட பிரபஞ்சன் பேசிக்கிட்டே இருப்பார். அவர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு பிம்பம், ஒரு நிழல் வரும். அந்த நிழலில் ரொம்ப கைவலிக்க போகுது உங்களுக்கு. அந்த பிம்பம் நிழல் வரும். நிழல் பக்கத்தில் இருக்கும். அந்த நிழலோட உரையாட தொடங்குவார் பிரபஞ்சன். நிழல் கேட்கும், ஒரு எலும்பு உணவு சிக்கன் சாப்பிட்டுட்டு அல்லது மாமிசம் சாப்பிட்டு விட்டு எலும்புகளை குவித்து வச்சிருப்பார் ஓரத்தில். அந்த பிம்பம் பார்க்கும், இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதுக்கு பிரபஞ்சன் சொல்லுவார், இதை நான் முன்னாடியே அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும், ஆனால் தவற விட்டு விட்டேன் அப்படின்னு தலை குனிவார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிம்பம் பிரபஞ்சனுடைய வீட்டிற்குள் ஒரு அறைக்குள் நுழைந்து சில முகமூடிகளை அள்ளி கொண்டுட்டு போடும். அள்ளி போட்ட முகமூடிகளை பார்த்து கேட்கும், இத்தனை முகமூடிகள் எதற்கு, யாருக்கானது என்று கேட்கும். பிரபஞ்சன் சொல்லுவார், இது எல்லாமே எனக்காக தான். இத்தனை முகமூடியையும் நீயே பொருத்தி கொள்வாயா என்று பிம்பம் கேட்கும். ஆமாம், நான் என்னை சந்திக்க வருகிற மனிதர்களுக்கு தகுந்தவாறு நான் இந்த முகமூடிகளை அறிந்து தெரிந்து பொருத்தி கொள்வேன் என்று பிரபஞ்சன் சொல்வார்.
எப்படி வருகிற மனிதர்களுக்கு இது பொருத்தமான முகமூடி என்று தெரிந்து கொள்வாய் என்று பிம்பம் கேட்கும். பிரபஞ்சன் ரொம்ப அழகாக பதில் சொல்லுவார். என்னை பார்க்கிற வருகிறவர்களின் முகங்களை பார்த்தவுடனே என் முகம் மாறிவிடும். என் முகத்தை நான் கண்ணாடியில் போய் பார்ப்பேன். கண்ணாடியில் பார்த்தவுடன் வந்திருக்கிறவரின் முகபாவனைக்கு தகுந்த மாதிரி என் முகம் பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு முகமூடி எடுத்து நான் அணிந்து கொள்வேன் என்று பிரபஞ்சன் சொல்லுவார். அப்படி என்றால் உன் அம்மாவுக்கென்று ஒரு முகமூடி வைத்திருக்கிறாயா என்று பிம்பம் கேட்கும். அதற்கும் பிரபஞ்சன் பதில் சொல்லுவார், நிச்சயமாக வைத்திருக்கிறேன். அம்மாவுக்கு கூடவா? ஆம், அம்மாவுக்கு கூட ஒரு முகமூடி வைத்திருக்கிறேன். எப்படி? அம்மா பிள்ளையிடம் காட்டுவதற்கு ஒரு முகம் வைத்திருப்பதைப் போலவே பிள்ளை அம்மாவிடம் காட்டுவதற்கென்று ஒரு முகம் வைத்திருக்கிறார். அதை போலவே நான் அம்மாவிற்கென்று ஒரு முகமும் பிள்ளைக்கென்று ஒரு முகமும் இருக்கத்தான் செய்கிறது என்று பிரபஞ்சன் சொல்லுவார். அடுத்த கேள்வி கேட்கும் பிம்பம், அப்படி என்றால் மனைவிக்கு கூடவா என்று கேட்கும். பிம்பத்திடம் பதில் சொல்லுவார் பிரபஞ்சன், நீ ரொம்ப சுவாரஸ்யமாகவே கேட்கிறாய் அப்படின்னு. பிம்பத்திடம் பதில் சொல்லுவார், மனைவிக்கென்றும் என்னிடம் ஒரு முகமூடி இருக்கிறது. எப்படி தெரியுமா? மனைவி என்னிடம் காட்டுவதற்கு ஒரு முகமூடி வைத்திருக்கிறாள், நான் மனைவிக்கென்று காட்டுவதற்கு ஒரு முகமூடி வைத்திருக்கிறேன். இதில் என்ன ஆச்சரியம் என்றால் நாங்கள் இருவரும் ஒரு நாளும் சொல்லிக் கொண்டதில்லை என்று பிரபஞ்சன் எழுதுகிறார். ஏன் இந்த கதை எழுதப்பட்டது? கடைசியாக அந்த பிம்பம் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும். வெளியே போய் பிரபஞ்சனை திரும்பி பார்க்கும். பிரபஞ்சன் கேட்பார், என்ன என்று. கடைசியாக ஒரு கேள்வி உன்னிடம் கேட்கலாமா என்று பிம்பம் கேட்கும். அப்போது பிரபஞ்சன் தைரியமாக கேள் என்று சொல்லுவார். அப்படி என்றால் உன்னுடைய உண்மையான முகம்தான் எது என்று பிம்பம் கேட்கும். பிரபஞ்சன் எழுதுகிறார், எனக்கு உண்மையான முகம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று எழுதுகிறார். ஏன் இந்த கதைக்குள் முகங்கள் பற்றி பேசவில்லை, மனிதர்களின் வாழ்வியலை பற்றி பேசுகிறார். காடுகளில் வசிக்கிற நரியையோ சிங்கத்தையோ புலியையோ இன்ன பிற விலங்குகளையோ பார்த்தவுடனே இவை புலி, இவை சிங்கம், இவை நரி என்று நாம் மனிதர்களால் சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த நாட்டில் மனிதர்களின் உருவில் வாழ்கிற மிருகங்களை நீங்கள் எப்படி காண்பீர்கள் என்று பேசுகிற கதை பிம்பம் என்கிற மகத்துவமான கதை எழுதினார் பிரபஞ்சன். அப்படி என்றால் இந்த கதையின் களங்களாக இந்த 2000 ஆண்டுகால கதை மரபில் கதையினுடைய களங்களாக நாம் பார்க்கிற திட ஜிட பொருட்கள் அத்தனையிலும் காணுயிர்கள் வானத்திற்கு மேலே, வானத்திற்கு கீழே. வானத்திற்கு மேலே என்றால் பறக்கும் கம்பளி கதைகள் கூட இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்கின்றன. 1001 அரேபிய இரவுகள் கதை கூட இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்கின்றன. பஞ்சதந்திர கதைகள் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்கின்றன. அறநெறிகளை போதிக்கிற நீதி கதைகள் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்கின்றன. பார்க்கிற அத்தனையிலும் கதைகளாக வியாபித்திருக்க இந்த உலகத்தில் கதையின் கருக்கு மனிதர்கள் படைப்பாளர்கள் தேடி அலைகின்ற விஷயமே இல்லை. உங்களை போன்ற ஒரு பெண் இந்த கரிசல் நிலத்தில் விளைந்த ஒரு மகத்துவமான படைப்பாளி சசிரேகா என்று ஒரு பெண். அவங்க ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க, வெந்தய கலர் நைட்டி அப்படின்னு. கதையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? வெந்தய கலர் நைட்டி. அந்த நைட்டி புதுசாக ஒரு பெண் வாங்கிட்டு வந்துட்டு அந்த நைட்டியை எப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க, அந்த வீட்டினுடைய ஆரம்ப கட்ட காலத்தில் அந்த நைட்டி எப்படி பயன்படுத்தப்படும், அந்த நைட்டி கந்தலான பிறகு அந்த நைட்டியை எங்கே வைத்திருப்பார்கள் என்று எழுதியிருப்பார். ஒன்றும் இல்லை, புதுசாக வாங்கிட்டு வந்தோடனே நைட்டி பொக்கிஷ மாதிரி மடித்து நல்ல விசேஷங்களுக்காக பார்த்து அணிவிக்கப்பட்ட நைட்டி கொஞ்ச நாள் கழித்து அது பழசாகிவிடும். பழசாகிவிட்ட உடனே அந்த நைட்டை 2ஆக கிழித்து கரித்துணியாக பயன்படுத்துவார்கள். கரித்துணியாக பயன்படுத்துகிற நைட்டி இன்னும் கந்தலாகி போன உடனே வாசற்படிக்கு மிதியடியாக பயன்படுத்தியிருப்பார்கள். வாசற்படிக்கு மிதியடியாக பயன்படுத்தி ரொம்ப நைந்து போன உடனே பாத்ரூம் போயிட்டு வரும்போது பாத்ரூமுடைய வாசல்ல அந்த நைட்டியை விரித்து வைத்திருப்பார்கள். இந்த நைட்டியை பற்றி முழுவதுமாக சசிரேகா எழுதிவிட்டு கடைசியில் எழுதுகிறார், இந்த நைட்டியை போலவே தான் ஓரத்தில் மூளையில் கிடக்கிறாள் அந்த பழங்காக்கையான ஒரு பெண், அந்த பாட்டி என்று எழுதியிருப்பார். அந்த பாட்டியும் இந்த கிழிந்த நைட்டியும் வேறு வேறு அல்ல. சசிரேகாவுடைய வெந்தய கலர் நைட்டி இந்த தமிழ் சூழலில் பெண்ணின் வாழ்க்கையை பற்றி பேசின மகத்துவமான கதை வெந்தய கலர் நைட்டி. பெண்ணென்றால் ஏன் பேரிரைச்சல் கொள்கிறாய் மனமே அப்படின்னு பிரான்சிஸ் கிருபா கேட்டார். பெண்ணென்றால் ஏன் பேரிரைச்சல் கொள்கிறாய் மனமே? பெண் என்பவள் யார் தெரியுமா? பெற்றால் மகள், பெறாவிட்டால் பிரகாசமான இருள் என்று பிரான்சிஸ் கிருபா எழுதினார். பெற்றால் மகள், பெறாவிட்டால் பிரகாசமான இருள் என்று பெண் குறித்து தன்னுடைய மகத்துவமான கவிதை எழுதின பிரான்சிஸ் கிருபா குறித்த உரையை நாம் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த உலகத்தின் கதைகளாக வியாபித்திருக்கிற மிக முக்கியமான தருணங்கள் இவை. நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒரு பழங்குடி கதை ஒன்று இருந்தது.
100 வருடங்களுக்கு முன்பு ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுக்கு சிறகுகள் இருந்தன என்று நம்பப்பட்டது. அந்த சிறகுகள் இப்போது எங்கே என்று கேட்பதுதான் கதை, வேறொன்றுமில்லை. ஆப்பிரிக்க பழங்குடிகள் பண்ணை அடிமை வயல்களில் வேலை செய்தார்கள். அங்கு ஒரு பண்ணை முதலாளி இருந்தான். அந்த பண்ணை முதலாளி அந்த பண்ணை அடிமைகளை சித்திரவதை செய்தான். கைகளில் விலங்கிட்டு, கால்களில் விலங்கிட்டு, அவர்களுக்கு போதுமான சுதந்திரம் இல்லாமல், வயிற்றுக்கு போதுமான உணவிடாமல் அந்த பண்ணை வயல்களில் உழைக்க சொல்லி சித்திரவதை செய்தான். அந்த பண்ணை அடிமைகளில் ஒரு கவிஞன் ஒருவன் இருந்தான். அந்த கவிஞன் எப்போதாவது அந்த உழைப்பின் களைப்பை போக்குவதற்கு பாடுவான். ஒரு நாள் அந்த பண்ணை வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிற மக்களில் ஒரு பழங்குடியின பெண் இருந்தால். அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை பின்புறமாக கட்டிவிட்டு வேலை செய்து கொண்டிருந்தாள். குழந்தை பசியால் அழத் தொடங்கியது. ஐயோ, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமே என்று அந்த பழங்குடியின பெண் கதறினால் அதை பண்ணை முதலாளி அனுமதிக்கவில்லை. அப்போது அந்த பெண் சொன்னாள், என் அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்க முடியவில்லையே, நான் அவள் பசியை ஆற்ற வேண்டும். என் மார்பகங்கள் பின்பக்கமாக போனால் என் குழந்தை பசி அமர்ந்து விடும் என்று நினைப்பாள். நினைத்த மாத்திரத்தில் அவளுடைய மார்பகங்கள் முதுகின் பக்கம் போய் அந்த அழுகிற குழந்தையின் பசியை போக்கும். அந்த கூட்டத்தில் ஒருவன் சொல்வான், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் இறந்து போய்விடலாம் என்று. அதை கேட்ட அந்த கவிஞன் சொல்லுவான், வேறொன்றுமில்லை, நீங்கள் விரும்பினால் இந்த பண்ணை அடிமை வயலிலிருந்து பறந்து தப்பித்து போய்விடலாம் என்று சொல்லுவான். எப்படி என்று கேட்பான். நீங்கள் பறந்து போய்விடலாம் என்று சொல்லுவார். பறப்பது சாத்தியமா? சாத்தியம். பறப்பது என்பது ஒரு நம்பிக்கை. நீங்கள் தாவி தாவி குதிக்க தொடங்கினால் 4வது 5வது முறை இந்த பண்ணை அடிமை வயலிலிருந்து விடை பெற்று போகலாம் என்று சொல்வார். அதே மாதிரி 5வது முறை குதிக்கும்போது அந்த பண்ணை அடிமை வயலிலிருந்து அந்த பழங்குடியின மக்கள் ஒரு காக்கை கூட்டத்தை போல விடை பெற்று சுதந்திரம் பெறுவார்கள். ஆனால் அந்த பண்ணை முதலாளி கவிஞனை பிடித்து கொள்வார். நீ ஏதோ சொல்லி இருக்கிறாய், அதனால்தான் இவர்கள் தப்பித்து போயிருக்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன என்று கேட்பான். அந்த கவிஞன் கடைசி வரை சொல்லவே மாட்டான். அவன் கொலை செய்யப்படுவான். ஒன்று நண்பர்களே, மக்கள் இந்த இனம் விடுதலை பெறுவதற்கான அந்த ஒரு வார்த்தையை நம் இளம் படைப்பாளிகள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். மகத்துவமான கதைகள் இந்த மண்ணில் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.